السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அதில் உறுதி மனதிலே வந்துவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள், தவக்குல் வையுங்கள். இது மஷூராவுக்கு பின்னால் செய்ய வேண்டிய அடுத்த விடயம். மஷூரா செய்துவிட்டால் அதில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், அதில் அசீமாக இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி மனதிலே ஏற்பட்டு விட்டால் அடுத்த கட்டம் சொல்கின்றான் ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள் என்று, தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தவக்குல் என்றால் எமது காரியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைப்பது. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போகின்றேன், நான் உன்னிடத்தில் அந்த காரியத்துடைய பொறுப்பை தருகின்றேன், நீ அதை நிறைவேற்றி தந்துவிடு. உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு முன்னால் தகுதி வாய்ந்த ஒருவர் இருப்பார் என்றால், அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தால் அதை நிறைவேற்றி தருவார் என்றால் எவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன். அவனிடத்தில் எமது காரியங்களை பொறுப்பு கொடுத்தால் அந்த காரியம் வீணாகி போக மாட்டாது, அந்த காரியம் மிகச் சிறப்பாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வின் மீது தனது காரியங்களை பொறுப்பு கொடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன், அந்த காரியத்தை நிச்சயம் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்திலும் தவக்குலை, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவதை வலியுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தவக்குல் என்பது ஈமானுடைய அடிப்படை. வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள், பொறுப்பு சாட்டுங்கள் என்று சொல்கின்றார். வணங்கும் பொழுது கூட ஃபஅபுது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் வதவக்கல் அலைஹி, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், பொறுப்பு சாட்டுங்கள். தஅவத், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது கூட அல்லாஹ் தஆலா சொல்வது ஃபைன் தவல்லவ், நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் மெசேஜை கொடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்கின்றீர்கள், இவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை, அலைஹி தவக்கல், அவன் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன், பொறுப்பு சாட்டி விட்டேன் என்று மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது கூட தவக்குல் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றான். ரிஸ்கை தேடும் விடயத்திலே அல்லாஹ் தஆலா தவக்குலை வலியுறுத்துகின்றான். அல்லாஹ்வை யார் பயப்படுவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனைத்திலிருந்து வெளியாகக்கூடிய, கஷ்டத்திலிருந்து வெளியாகக்கூடிய வாசலை, எக்ஸிட்டை கொடுப்பான். நினையாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொடுப்பான். வமன் யதவக்கல் அலல்லாஹ், தனது ரிஸ்குடைய விஷயத்திலே அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினால் ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்கின்றான். தீர்ப்பளிக்கும் விடயத்திலே, ஏதாவது ஒரு விடயத்திலே தீர்ப்பளிக்க வேண்டும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இதில் கூட அல்லாஹ் தஆலா தவக்குலை வலியுறுத்துகின்றான். உங்களிடத்தில் கருத்து வேற்றுமை ஏதாவது வந்துவிட்டால் ஃபஹுக்முஹு இலல்லாஹ், அதன் தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. தாலிகுல்லாஹு ரப்பி, அல்லாஹ் எனது ரப்பாக இருக்கின்றான், அவன் மீது நான் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் தஆலா அந்த விடயத்தில் கூட தவக்குலை வலியுறுத்தி இருக்கின்றான். முஃமின்களிடத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான 2 பண்புகளை சொல்கின்றான். அல்லதீன ஸபரு, நடந்த விடயத்திலே அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்கள், தாங்க முடியாத நிகழ்வுகள், அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எதெல்லாம் ஃபியூச்சரிலே நடக்கப் போகின்றதோ அப்படியான காரியத்திலே அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும் என்று முஃமின்களுடைய நடந்த நிகழ்வுகள், நடக்கப் போகின்ற நிகழ்வுகள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தவக்குல் என்பது மனிதனுடைய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய முக்கியமான ஆயுதமாக இருக்கின்றது. ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா விசாலத்தை ஏற்படுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால், உண்மையான முறையிலே தவக்குல் வைத்தால், பறவைகளுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்கை வழங்குகின்றானோ அப்படி உங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருவார். பறவைகள் காலையில் செல்லும் பொழுதோ பசியுடன் செல்கின்றன, மாலையில் திரும்பி வரும் பொழுதோ அந்த பறவைகள் வயிறு நிரம்பி வருகின்றன. இதனால் தான் ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் குலூபுஹும் கஅஃஇதத்தித் தைர், அவர்களுடைய உள்ளங்கள் பறவைகளுடைய உள்ளத்தை போட்டிருக்கும். அப்படி என்றால் முஹத்திஸுங்கள் சொல்கின்றார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே தவக்குல் நிறைந்திருக்கும். எப்பொழுதும் தனது காரியங்களை மனிதர்கள் மீது பொறுப்பு சாட்டாமல் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது தனது காரியங்களை பொறுப்பு சாட்டும் அவருடைய உள்ளங்கள் பறவைகளுடைய உள்ளத்தை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவருக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் அவருடைய கடன் பிரச்சனை நீங்கி போய்விடும். ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ராயீலுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னார்கள். ஒருவருக்கு கடன் தேவைப்பட்டது. அவர் ஓவர்சீ போக வேண்டிய தேவை இருந்தது. கடன் கேட்டார். சொன்னார், யார் உங்களுக்கு சாட்சி? நீங்கள் இல்லாவிட்டால் யார் வக்கீல் என்று கேட்டார். அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பு சாட்டுவதற்கு தவக்குல் வைப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், அவனே சாட்சியாளன் என்று சொன்னார். அவர் ஓவர்சீஸ் சென்றார். அவருக்கு உரிய நேரத்திலே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் ஒரு கப்பலை தேடினார், வர முடியாமல் போனது. ஒரு பலகையை எடுத்து அதற்குள்ளால் பணத்தை வைத்து, யா அல்லாஹ், உன்னை நான் சாட்சியாக வைத்தேன், உன்னை பொறுப்புதாரியாக வைத்து நான் கடன் எடுத்தேன், நீயே இதை கொடுத்து விடு, இதை நிறைவேற்றி விடு என்று அந்த பலகையிலே வைத்து அனுப்பிவிட்டார். கடன் கொடுத்த மனிதர் அக்கறையிலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். எனது கடன் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டிருந்தார். கண்ணியமானவர்களே, அவர் பார்த்து கடைசியில் செல்லும் பொழுது ஒரு பலகை வந்தது. இந்த பலகையை எடுத்து விட்டு செல்வோம் என்று சென்றார். அங்கே உடைத்து பார்த்தார். அவர்களுடைய அந்த கடன் அமானிதம் இருந்தது. அதை வைத்து சந்தோஷப்பட்டார். உண்மையில் அல்லாஹ்வின் மீது கடன் விஷயத்திலே நாம் பொறுப்பு சாட்டினால் நிச்சயம் அல்லாஹு தஆலா கடனை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றார். வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மறக்காத ஒரு துஆ, மறக்கக்கூடாத ஒரு துஆ, எமக்கும் எமது குடும்பத்துக்கும் பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு துஆ இது. வீட்டிலிருந்து எப்பொழுதெல்லாம் வெளியாகி செல்கின்றோமோ, பயணம் செல்கின்றோமோ, இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் தவக்குலுடைய ஒரு முக்கியமான வெப்பன் ஆயுதம் துஆ இருக்கின்றது. பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி விட்டேன், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்ற துஆவை ஓதினால் ஷைத்தான் அவரை விட்டும் தூரமாகி விடுகின்றான். அவரை பார்த்து சொல்லப்படும், உங்களது காரியம் அனைத்தும் நிறைவேற்றி தரப்பட்டு விட்டது, உங்களுக்கு நேரான பாதை காட்டப்பட்டு விட்டது என்று சொல்லப்படும். எந்த ஷைத்தானும் எந்த ஆபத்தும் நெருங்காதவாறு அல்லாஹ் நிலைமைகளை ஏற்படுத்தி வைக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தவக்குல் என்றால் கண்ணியமானவர்களே, நாம் எதையும் செய்யக்கூடாது என்பது கிடையாது. அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தான் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார். ஆண் துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் கடைசி பிரசவ வலியின் பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதை பற்றி சூரத்து மரியமிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அவருடைய வேதனையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உணவை டைரக்டாக கொடுக்கவில்லை. ஆண் துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். ஆனால் ஈச்சம்பழத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சொன்னது, வஹுஸ்ஸி இலைகி பிஜித்இன் நஹ்லா, நீங்கள் இந்த ஈச்ச மரத்துடைய கிளைகளை அசையுங்கள், அசைந்தால் பழுத்த ஈச்சம் பழங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தவக்குல் வைத்து விட்டுவிட்டு அல்லாஹ் தருவான் என்று இருந்து விடக்கூடாது, நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், இப்படிப்பட்ட கட்டத்திலும் நீங்கள் இதை அசையுங்கள், உங்களுக்கு பேரீச்சம் பழம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் தவக்குல் வைக்கவா அல்லது ஒட்டகத்தை கட்டி வைக்கவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை நீங்கள் கட்டி வைத்து விட்டு தவக்குல் வையுங்கள், முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகை நிறைவேற்றப்பட்டு ஜுமாவுடைய தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டீர்கள், தேவையை கேட்டு விட்டீர்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே சென்று வப்தஹு மின் ஃபத்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை, ஹலாலான உணவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தவக்குலையும் வலியுறுத்துகின்றான், முயற்சியையும் வலியுறுத்துகின்றான். உழைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். இரண்டையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் மீது எமது காரியங்கள் அனைத்தையும் நாம் பொறுப்பு சாட்டினால் நிச்சயம் எமது காரியம் மிகச் சிறப்பாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.